இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? எவ்வளோ டைலாக் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை பிரதர், இந்த மலர் டீச்சர் பின்னாடி சுத்துறது நிப்பாட்டு. நான் உங்களுக்கு பிடிக்கல. டீச்சர் மேட்ரா? அதை நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். அப்போ அவங்க வந்து உன்னை பிடிக்கலன்னு சொன்னா நீ விட்டுருவியா? அது எப்படி? அவங்களுக்கு பிடிக்கலடா நாங்க லவ் பண்றோம்ல. டேய், பிடிக்கலன்னு சொன்னா டார்ச்சர் பண்ணக்கூடாதுரா. பங்கு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். பங்காளி கையெல்லாம் மடிக்கிறாரு. இது வேடிக்கை பார்க்குற கை, அது விளையாடுற கை. நீ விளையாடுற மாப்பிள. அண்ணா ஒரு டீ போடுங்கண்ணே. டேய் எந்திரிச்சு போடா. நீங்க வாங்க மாஸ்டர், சின்ன பசங்க விளையாட்டு. ஆட்ரா மாப்ள. சட்டை ஏன்டா கிழிச்ச? சண்டையில கிளியாத சட்டை எங்கடா மாப்பிள இருக்கு? டேய், அடிப்பட்ட கையை கம்மி. இந்த வருஷம் அவார்டு பண்ணுங்க. பாப்பா, சண்டை முடிஞ்சிச்சு, வெளில வா. பாப்பா, பசங்க நடக்கிறதுக்கு 4 மாசம் ஆகலாம், எந்திக்கிறதுக்கு 7 மாசம் ஆகலாம், ஓடுறதுக்கு 9 மாசம் ஆகலாம். ரைமிங்ல பேசுறேன்னு நினைக்காத, டைமிங்ல அடிச்சுட்டு வந்திருக்கேன். இனி அந்த பசங்க உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இனிமே எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். தயவு செஞ்சு நீங்களும் என் பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அவார்டு மிஸ். ஒத்த கடை மச்சான், இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான். அவ பிச்சுக்கிட்டு போனா, இவன் பித்து குழியானா. ஜெயிச்சா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும். இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ்வு? ஜெயிச்சா மாலை மாத்து, தோத்தா ஆள மாத்து. இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ்வு? ஜெயிச்சா தாலி கயிறு மச்சி, தோத்தா தூக்கு கயிறு. ஜெயிச்சா தாலி கயிறு மச்சி, தோத்தா தூக்கு கயிறு. ஒத்த கடை மச்சான், இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான். பிச்சுக்கிட்டு போனா, இவன் பித்து குழியானா. கண்ணை காட்டி பல விரிக்கும், கண்ணை கட்டி கழுத்தருக்கும். ஒத்த உறவை கூட்டி வந்து மொத்த
மச்சான் லவ் இதில் என்னத்துக்கு டவ்வு செல்போனுக்கு செலவிழுத்து செல்வமெல்லாம் கரைச்சு போடும் 5 நிமிஷம் சுகம் கொடுத்து ஆயுள் முழுக்க அழுக விடும் ஜெயிச்சா தாலி கயிறு மச்சி தோத்தா தூக்கு கயிறு ஜெயிச்சா தாலி கயிறு மச்சி தோத்தா தூக்கு கயிறு ஒத்த கடை மச்சான் இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான் பிச்சுக்கிட்டு போனா இவன் பித்து குழியா ஹலோ, நான் மலர் பேசுறேன். சொல்லுங்க. மேரேஜை பத்தி பேசுனீங்கல்ல, ஆமா. ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா? ஒத்த கடை மச்சான் நான் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சேன் ஓடி போன பொண்ண இப்ப ஒத்துக்கிட வச்சேன் ஜெயிச்சா இன்பம் வரும் தோத்தா ஞானம் வரும் இதான் மச்சான் லவ் இது இல்ல வாழ்க்கை சவ்வு எலியும் புலி அடிக்கும் புழுவும் படம் எடுக்கும் இதான் மச்சான் லவ் இது இல்ல வாழ்க்கை சவ்வு நாரும் பூவாகுண்டா மச்சி மோரும் வீராகுண்டா நாரும் பூவாகுண்டா மச்சி மோரும் வீராகுண்டா ஐயோ ஆள வரா சாமி. வண்டி நிறுத்து. என்னாச்சு? சிம்மக்கல் ரவியோட குவாரி 60 அடிக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 300-400 அடியும் தோண்டிகிட்டே இருக்காங்க. இப்படி தான் தினம் 4 பேர் செத்துட்டு இருக்காங்க. விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக பணத்தை கொடுத்து மறைச்சிடறாங்க சார். ஒன்றும் இல்லை, பசங்களோட கேரக்டர் கண்டுபிடிக்க சின்னதா ஒரு டெஸ்ட் இருக்கு. என்னது? நான் கேட்குற கேள்விக்கு ஓப்பனா பதில் சொல்லணும். நைட்டு 12 மணி, ஒரு பஸ் ஸ்டாப், 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு அழகான பொண்ணு, உன் உயிரை காப்பாத்தின நண்பன், ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஒரு வயசான பாட்டி. உன் வண்டியில ஒருத்தரை தான் ஏத்திக்க முடியும். யாரை ஏத்திக்குவ? அழகான பொண்ணு, உயிர் நண்பன், உயிர் போற கண்டிஷன்ல பாட்டி. ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு கிட்ட வண்டியை கொடுத்து பாட்டியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ராத்திரி பூரா வெயிட் பண்ணி லைஃப் பார்ட்னரை பிக்கப் பண்ணிப்பேன். எப்படிடா? பேசிக்காவே நாங்க ரொம்ப பிரில்லியன்மா. உனக்கே இது ஓவரா தெரியல? ஏய், அது சேது தானே? ஆமா. யார் அந்த பொண்ணு? அழுவாதன்னு சொல்றல்ல, அமுதா. சேது லவ் பண்ண பொண்ணு. அவ வீட்டுல வலுக்கட்டாயமா வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அம்மு, நைட் ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணு. பயப்படாம போக. அமுதா, வேற எப்படி இருக்க? நல்லா இருக்கு சிவா. சரி, நான் வரேன். ஏய், என்னடா பிரச்சனை? பரணி, எனக்கு பக்கத்து வீடுதான். அவங்க அம்மா படுத்த படுக்கையா இருந்ததால அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். பயப்பட வேண்டாமா, சரியாயிடும். அப்பெல்லாம் அவன் என்ன விரும்பி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள என் கல்யாணமும் நடந்துருச்சு. அந்த நேரத்துல அவன் அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போய் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன தேடி நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். இந்த விஷயத்த எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடியே பேசணும்னு நினைச்சேன்.
அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ பேசாம என் கூட வந்துடு அமுதா. எனக்கு நீ வேணும். அவன் அப்படி கேட்பான்னு நான் நினைக்கல. அவனை திட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி வக்ரமா நடந்துக்க ஆரம்பிச்சான். ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்து ரொம்ப மோசமாவும் அசிங்கமாவும் நடந்துகிட்டான். அவன் டார்ச்சர் தாங்க முடியாம நாங்க வேற ஏரியாவுக்கு குடி போனோம். ஆனா அங்கேயே வந்து உன்னை பத்தி ஏன் கவலைப்படுறாமதா? நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளாமதா? ஒண்ணு நீ இந்த வீட்டை விட்டு வரணும், இல்ல நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துடுவேன். உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள முடிவு பண்ணிக்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன். அவனெல்லாம் கையை காலை உடச்சு முடமாக்கினாதான்டா அர்த்தம். வலி என்னன்னு அவனுக்கு தெரியும். டேய் முட்டாள்தனமா பேசாதடா. காலி பண்ணிடுவாங்க. டேய் மத்தவங்க சாவடிக்கிறது தான்டா அவன் தொழிலே. இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். டேய் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. அமுதா நான் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அவளை விட்டு போயிருப்பேனடா. பேசிக்கிட்டு 7 வருஷமா லவ் பண்ண செத்துருவேன்றாடா. சாவறத வேடிக்கை பார்க்க சொல்றியா? உன்ன வேற அவனுக்கு தெரியுங்கிற. அவனை அடிச்சா இந்த மேட்டர் அதோட மட்டும் முடியாதுடா. கண்டிப்பா சிமக்கல் ரவி உன்னை தேடி வருவான். புரிஞ்சுக்கடா. அடிச்சது யாருன்னு தெரிஞ்சாதானே வருவான். பாருங்க தம்பி, தொழில்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இந்த விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. போங்க. நந்தோ சொல்லுங்கண்ணே. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லி நான் மறுத்திருக்கேனா? டெண்டர் விஷயம்லாம் கூட நீங்க யாரை காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ்ண்ணே, தினமும் 4 பேர் செத்துட்டு இருக்காங்கண்ணே. தயவு செய்து இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. தம்பி, நமக்கு 150 பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல கூட தான் ஆக்சிடென்ட் தினமும் 4 பேர் செத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இதுக்காக வண்டியை ஓட்டாமையா இருக்க முடியும்? ரூல்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது புரியுதுண்ணே, ப்ளீஸ். இவன் ஒருத்தன். டேய் அண்ணா, தம்பிக்காக வேணா செத்தவங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுக்க சொல்லு. சரிங்கண்ணே. என்னண்ணே, நான் உசுரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. செத்தவங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களா? எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு. அவங்க சாவுல என்ன சாப்பிட சொல்றீங்களா? இத பாருங்க, மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுறேன். தயவு செய்து உங்க கல்குவாரி எல்லாம் மூடுங்க. சொல்றேன்ல, நீங்க கூட கூட பேசிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க, வெளில வாங்க சார். போங்க போங்க சார். சொல்லுமா. செல்வி முழுகாம இருக்காடா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு புதுசா ஒரு உசுறு வருதுன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை என் மகன் ஏதோ ஒரு எச்சக்காலம் நாய்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்குதுன்னு கவலைப்படுறதா தெரியலடா. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நேரத்துலதான் நாம நமக்கு தெரியாம காணாம போயிடுறோம். நீ உனக்கும் தெரியாம காணாம போயிடக்கூடாது. நல்லா யோசி. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செயல்பட்டு வரும் MK கிரானைட் நிறுவனம் அரசு விதிமுறைகளை மீறி கிரானைட் கற்களை வெட்டி எடுப்பதாக கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரி திரு நாகராஜ் அளித்த தகவலின் பேரில் அந்நிறுவனம் இன்று மாலை சீல் வைக்கப்பட்டது. இதுகுறித்து திரு நாகராஜ் மேலும் கூறுகையில், அரசின் விதிமுறைகளை மீறி வெட்டப்படும் குழிகளில் பல கூலி தொழிலாளர்கள் விழுந்து உயிரிழக்கும் அவலமும் ஏற்படுவதாக தெரிவித்தார். நாளைக்கே சாகணும்டா. அண்ணே, இப்பதான் இது நியூஸ் ஆயிருக்கு. இப்ப போய் வேலை பார்த்து வந்துட்டியா மாப்பிள்ள?
அண்ணா போண்ணா அப்பதான் எனக்கு தான்டா. சீக்கிரம் வாடா வாடா வா 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 வா. படு 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 ஆள் யாரு? டேய் அமுதா ஃபேமிலியோட திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா. நீயும் கொஞ்சம் காலத்துக்கு இந்த ஊர் பக்கம் வர வேணாம். எதுவாக இருந்தாலும் நானே ஃபோன் பண்றேன். பாத்துடா ஜாகிரதை. ஓகேடா. நந்தோ அண்ணே அந்த சேது யார் என்னன்னு விசாரிக்க சொல்லு. சரிங்கண்ணே. ஹலோ அண்ணே நத்தரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கண்ணே. முடிச்சுட்டு கூப்பிடுறேன். அண்ணே நம்மால் நத்தரோட கிராஸ் பண்ணிட்டான். ஆபீசருக்கு ஃபோன் போடு. ஹலோ சார். ஹலோ ஆபீசர். சொல்லுங்க சார். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? சாக போறேன். எதுக்காக சாக போறேன்னு தெரியணும்ல. என்னடா இவ்வளோ பயங்கர சத்தமா இருக்குது? அவன் உயிரோட இருக்கானான்னு செக் பண்ணிக்க. என்னாச்சுப்பா? ஹலோ ஆஸ்பத்திரியில் தான் இருக்கோம். நான் கூப்பிட்றேன் சார். மெடிக்கல் ஆஃபீஸர் வர சொல்றாரு. கொஞ்சம் வந்துட்டு போங்க சார். வா மெதுவா. இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. டேய் உன் பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான ரிப்போர்ட்ல இருக்கு. பெரியவன் குடிப்பானா? என்னடா சொல்ற சார்? என் பையன் குடிக்கிற பையன் இல்லை சார். எந்த பையன் அப்பனுக்கு தெரியாம குடிக்கிறான்? கையெழுத்து போடுவியா? சார் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் சார். குடிக்க மாட்டான் சார். யோ இப்ப எதுக்கு வாய்க்கான பேசிட்டு இருக்க? கையெழுத்து போட்டு வாங்கி போனா வாங்கி போ. கையெழுத்து போடு. இதுல ஏதோ நடந்திருக்கடா. நேத்து தானடா குவாரியம் முன்னாங்க. இன்னைக்கு என் பிள்ளை செத்து கிடக்கா. ராசு அந்த ரவி ஏதோ பண்ணியிருக்காண்டா. டேய் மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்டா. நாங்க தான் பண்ணோம்.
என்னால என்ன பண்ண முடியும்? உன் பையன் பண்ணது மட்டும் நியாயமா? உன் பையனால எங்களுக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமா? கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. இல்ல என் பிள்ளைய குருட்டீங்களா? என் பிள்ளைய குருட்டீங்களா? நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன். கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டுக்கு. என்னது? கோர்ட்டுக்கு போவியா? யோ, என்ன நீங்க கையெழுத்து போடணும்? ஆனா எங்க தான் இதான் உன் கையெழுத்து. இது உன் கையெழுத்து இல்லைன்னு கோர்ட்டை நிரூபிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பையன் கேஸை பாத்துக்க. போ போயா. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. என் பிள்ளையாங்க விட மாட்டேன். உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா சார்? செல்வி, இந்த புள்ள ஆசைப்படுறல்ல குடும்பா. இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டு போட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கூட புடி புடி ஏம்மா 2 கிளாஸ் அரிசி போடுற? 2 கிளாஸ் போடுமா. இப்போ நம்ம 4 பேர் தானம்மா, சரியா இருக்கும். செல்வி, சார் இந்தம்மா தண்ணி குடி. சார் இங்க நாகராஜ்ன்றது யாருங்க சார்? என்ன விஷயம்? அவருக்கு ஒரு பதிவு தபால் வந்திருக்குங்க. கொடுங்க. இது அரசாங்க பதிவு தபால், அவர்கிட்ட தான் கொடுக்கணும். என் பையன் தவறி 4 நாள் ஆச்சு. ஐயோ சாரி சார், நீங்களே கழுத்து போட்டுருங்க. பஸ்ஸு, ட்ராவல்ஸு, கல்குவாரி இது எல்லாமே அவன் பினாமி பேர்லாம் சார் நடத்திட்டு இருக்கான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போடுறேன்னே வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பேப்பரில் போட்ட நியூஸ் தப்புன்னு எங்கள் பத்திரிக்கை மேலேயே கேஸை திருப்பி போட்டுருவான் சார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரிப்போர்ட்லேயும் ஆக்சிடென்ட் தான்னு அஃபீஷியலாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்போது இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போட முடியாதுங்க சார். மறந்துடுங்க சார். மறந்துடுறதா? எப்படி? நான் செத்து போடமானத்தை மறக்க முடியும் சார்? எனக்கு என் மகனுக்குமான உறவு 35 வருஷம் உறவு. இன்னைக்கு நினைச்சாலும் முத பிள்ளைய பத்தி என் கையில கொடுத்தாங்க. அந்த நிமிஷம் இன்னும் என் நெஞ்சுக்குள்ள இருக்கு சார். நினைச்சா அவனை குத்தி கொண்டு அமுட்டு கோபத்துல இருக்கு. உடம்புல தம்பு இல்லை சார். என் பிள்ளைக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னும் 4 பேருக்கு ஏற்பட்டக்கூடாது சார். தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
அங்க என்னடா பாக்குற? ரவியை கொல்ல போறேன்டா. என் அண்ணன் செத்தது ஆக்சிடென்ட் இல்லடா, மர்டர்ரா. கொன்னுட்டாங்கடா. கொலையா? ஏய், உனக்கு அப்புறம் தெரியும்? மாப்பிள்ள, கோபத்துல எந்த முடிவு எடுக்காதடா. அன்னைக்கு நீ சேதுக்கு அவளை அட்வைஸ் பண்ண. உனக்கே தெரியும் எனக்கு ரொம்ப மோசமானவங்க. சேது மாதிரி அவசரப்பட்டு வாழ்க்கை தொலைச்சிட்டு போயிடாதடா. சொந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு ஊர்ல அனாதையா கிடக்குறியா? தேவையா? வேணாண்டா. அண்ணனு கொன்னது தெரியாம இருந்த கூட பரவாயில்லடா. கொன்னுட்டானுங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? மொத்த குடும்பம் உடைஞ்சு கிடக்குடா. எங்க அண்ணி வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னடா தப்பு பண்ணிச்சு? நாளைக்கு அந்த குழந்தை அப்போ இல்லாம வாழ்நாள் எல்லாம் உங்களை தூக்கலண்டா. சத்தமா பேசாதடா. நீ அவனை தூக்குடா. ஆனா யாரு செஞ்சதுன்னு தெரியாம செய்யணும். எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, விடாதடா. வெறி கொண்ட புலி ஒன்று நாரி ஒன்றை கூறி கொண்டு காலம் பார்க்கும் நித்தாம். எந்த நேரம் கோலை வீடும், எந்த நேரம் தலை வீடும், வேங்கை வெளியில் சுத்தும். உடலுக்கு உடலீடு, உயிருக்கு உயிரேடு, உள்ளே மிருகம் கத்தும். கங்கை நீரும் தீர்ப்பதில்லை, காவிரியும் தீர்ப்பதில்லை, தாகம் தீர்க்கும் ரத்தம். மானுடமே வாழும் வரை பழி உணர்வோ தீர்வதில்லை. மனிதனின் உள்ளத்துக்குள் உள்ளம் என்னும் பள்ளத்துக்குள் உறங்கும் உறங்கும் சிங்கம். பழி வாங்கும் நினைப்புடன் விழி இரண்டும் தீப்பிடிக்க விழிக்கும் விழிக்கும் சிங்கம். இடம் பொருள் ஏவல் எல்லாம் எங்கு வந்து கூடும் என்று அலையும் அலையும். யூஎஸ் இருந்து பார்சல் வந்திருக்கு மாப்பிள்ள. கிழக்கினில் அடிவாரம் சிவப்பது என்ன என்ன இரவில் ஒழுகிய ரத்தம். எதுக்காடா அதை இதுல ஃபிக்ஸ் பண்ற? இது கேமரா மாதிரி இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். இந்த போன்ல இருந்து போற வர கால் எல்லாம் இந்த போன்லயும் ரிசீவ் ஆகும். எப்படியாவது இதுல ஒண்ணு நீ நந்தகுமார் வித்துட்டனா அவன் பேசுறது எல்லாமே நாம இதுல கேட்கலாம். அண்ணன் நந்தகுமார்னு போன் கேட்டிருந்தாங்க. அது விஷயமா தான். அண்ணன் வணக்கம். போன் ஏதாவது கேட்டிருந்தீங்க? அவர் எங்க கேட்டாரு? நான்ல கொண்டு வந்தேன். அண்ணே தெய்வமே.